Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 30 verse 15 to 17. ஸோ Proverbs 30வது அதிகாரம் அதில் 15லேருந்து 17வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பேராசையை பற்றி பேசுகிறாங்க. ஸோ வெரி சிம்பிளாக என்ன சொன்னால், அந்த டிசையர் உங்களுக்கு இருக்க அந்த இன்சாஷியபிள் டிசையர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் அந்த பேராசை இருக்குது அந்த ஆளுக்கு மட்டும் இல்லை, அந்த இடத்துக்கே ஒரு அழிவு கொண்டு வரும்னு சொல்கிறாரு. அடுத்து இது ஆண்டவருக்கு மதிப்புக்குரிய ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்கிறார் அந்த பேராசை இருக்கிறது. அண்ட் அது நம்ம ஆத்மாவே ஒரு அழிக்கிற மாதிரி ஒரு விஷயம்னு சொல்கிறார். ஸோ இதில் நம்ம எடுக்க போகிற கீ வேர்ஸஸ் verse 15. ஸோ Proverbs chapter 30 verse 15 which says, "The leech has two daughters, give, they cry. There are three things that are never satisfied, four that never say enough." நான் அப்படி சொல்கிறேன். The leech has two daughters, give, they cry. There are three things that are never satisfied, four that never say enough. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னென்னா, நம்மளுக்கு இருக்க அந்த பேரஸ் டிசையர், அந்த ரிஸ்ட்ரெயின்ட் இல்லாமல் ஒரு லிமிட் இல்லாமல் இருக்க அந்த ஆசை நம்ம என்ன பண்ணணும், நம்மளே கன்சியூம் பண்ணிடும், நம்மளே எடுத்துடும், நம்மளே முழுங்கிடும். அது என்ன பண்ணும், நம்மளை முழுகிறதுனால அது இட் வில் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் அஸ், அந்த பேராசை. ஸோ எதை பற்றி சொல்கிறார், என்ன பேராசை? இன்னும் வெரி சிம்பிளாக சொல்லணும்னா, பேராசை விச் இஸ் த நீட் ஃபார் மோர். இவ்வளோ ஆண்டவர் இவ்வளோ கொடுத்துருக்காரு, இல்லை இன்னும் வேணும், இன்னும் வேணும். இவ்வளோ நம்மளை நல்லா பார்த்துக்கிறாரு, இன்னும் வேணும். இந்த வேலைக்கு இந்த ப்ரொமோஷன் இவ்வளோ சேலரியா, இன்னும் வேணும், இன்னும் வேணும். அது என்னென்னா, சில பேர் வில் நெவர் பி சாட்டிஸ்ஃபைட். சில பேருக்கு எதுவுமே போதுமாக இருக்காது, இன்னும் வேணும், அடுத்து வேணும், அடுத்து வேணும், அடுத்து வேணும், இன்னும் வேணும். அதுவும் எந்த மாதிரி திறமை வேணும்னு கேட்பாங்க, மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸாக கேட்பாங்க. பூமி பிரகா பொருளாக இது வேணும், அது இன்னொன்று வேணும், இன்னும் வேணும். ஆண்டவரோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு இன்னும் வேணுமா, அப்படி கேட்க மாட்டாங்க. ஆண்டவரோட கிருபை இன்னும் வேணுமா கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, earthly blessings தான் வேணும் அவங்களுக்கு. கார், பெரிய வீடு, பெரிய சம்பளம், மோர் மணி, மோர் க்ளோத்ஸ், இந்த மாதிரி உலக பிரகார விஷயங்கள் தான் என்ன பண்ணுவாங்க, சில பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன, எவ்வளோ வந்தாலும் அவங்களுக்கு போதாது. இஃப் யூ see the richest people in the worldனா, அவங்களுக்கு இருக்கிறது இஸ் இன்சமவுண்டபிள். அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனாலும் they are earning for more. the richest people in the worldக்கே என்ன, உலகத்துலேயே இருக்க பணக்காரங்களே பத்தாது, இன்னும் வேணும்னு அவங்க இன்னும் போட்டி, கிட்டத்தட்ட போட்டி மாதிரி தான் இருக்குது டாப்பில். அவங்க மாறி 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 இருக்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கே அவர் வார்ன் பண்ணார். ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்குன்னா என்ன சொல்கிறாருன்னா, சின்ஸ் நம்ம இதயம் ஒரு பாதிக்கப்பட்ட இதயனால அந்த மாதிரி தான் இருக்கும். சில பேருக்கு என்னன்னா, அந்த அன்சாஷியபிள் டிசைர் இருக்கும் வேணும்னு. ஸோ சிமிலர் எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பக்கெட்டுக்கு கீழே ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, சின்ன ஓட்டை. இப்போ என்னாகும், பக்கெட்டில் தண்ணி ஊற்ற என்னாகும், அந்த ஓட்டையிலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் என்ன ஆகாது, பக்கெட்டு ஃபில் ஆகவே ஆகாது. ஏன்னா அந்த ஓட்டையிலேருந்து வெளியே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கணும், வரைக்கும் டில் தி எண்ட் ஆஃப் டைம் நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நம்ம இதயமும் சின்ஸ் இட்ஸ் எ டெயின்டட் ஹார்ட்னா, நம்மளுக்கு என்ன, அந்த தண்ணி லீக் ஆகிற மாதிரி எவ்வளோ பொருள் வந்தாலும் அது பத்தாது. அந்த பக்கெட்டு இல்லை ஸ்பேஸ் வர மாதிரியே நம்ம இதயத்தில் என்ன இருக்கும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இந்த பொருள் வேணும். அந்த பேராசைப்பட்டு இந்த பொருள்களை தேடி நம்ம அழிஞ்சிக்கிட்டு இருப்போம். அது நம்மளை என்ன பண்ணும், நம்மளை கன்சியூம் பண்ணும், நம்மளை முழுகிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை ஆண்டவரை நம்ம பார்வையிலேருந்து ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன, அந்த பொருட்களை தேடி பேராசையோட போய் நம்ம அழிவு கொண்டு வரணும்னு தான் இங்கே அவர் நம்மளை வார்ன் பண்ணுறாரு. ஸோ அது வெரி பேட் ஃபார் அ ஹார்ட், வெரி பேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் வெரி பேட் இன் ஆ வாக் இன் ஃபெய்த். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கலாம். எதை நான் ரொம்ப பேராசையாக தேடிக்கிட்டே இருக்கேன், எதை தேடி நான் போயிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி ஒன் டிசையர் தட் யூ ஃபீல் இஸ் எக்ஸசிவ், ரொம்ப பேராசையாக இதுக்கு முன்னாடி போகிறேன், ஆண்டவரை மீறி ஆண்டவருக்கு மேலே இதுதான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இந்த ஆசையை இதயத்துலேருந்து எடுங்க. பிகாஸ் as I said, நம்ம இதயம் அந்த மாதிரி ஒரு இதயம், அந்த மாதிரி காட்டினா கண்டிப்பாக அது ஆசைப்படும், பத்தாது, எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. ஸோ அந்த மாதிரி இதயத்துக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட தான் அந்த ஞானத்தையும் தயவும் அறிவும் கேட்குறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஷுட் ஆஸ்க் God for His grace, mercy, discernment and understanding to
change this desire that is in our heart. So that is what I want us to take away. Or chinna prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you've given to us, Lord. Lord, as we go about our day, Lord, help me reshape the desires in my heart, Lord. Lord, teach me to be content with what you have provided me and not to seek more, Lord. And Lord, help me understand and have reverence for what you have given me and what you have established in my life. All of this in Christ's name I pray. Amen.